ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஷேடோ ஃபைட் 2 தான் பார்க்க போகிறோம், அதுவும் பார்ட் 2. நம்ம முன்னாடி போட்ட கிராணி வீடியோக்கு ஒரு ப்ரோ நான் உங்கள் வாய்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னு சொல்லியிருக்காரு. நான் முடிஞ்சளவுக்கு பெட்டராக போடுறேன் ப்ரோ. அதனால் இன்னையோட வீடியோ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். போன தடவை பார்ட் 1ல் நம்மளை பிரிக்ஸ் போட்டு அடிச்சுட்டான். அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, காயின் சம்பாதிச்சு அவனை புது வெப்பன் வாங்கி அடிக்க சொல்லுவாள். அதனால் நம்மளும் இப்போ காயின் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க டோர்னமெண்ட் போயிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம அடிக்க போகிறது த்ரான் அடிக்க போகிறோம். ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரவுண்ட் 1. ஓகே, ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கீழே அடிக்க பார்த்தா ஓகே, நம்மளோட அட்டாக் கொடுத்தாச்சு. ஓகே, வயிற்றுல அடி, இதோ ஐயோ வாங்கிக்கோ, இதோ காலில் அடி. ஓகே, மிஸ் ஆகிடுச்சு. கிட்ட வரும்போது நம்ம அடிக்கலாம். இதோ வாங்கிக்கோ, ஐயோ மண்டையிலே அடிக்குது, இரு ஐயோ காலில் அடிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ கையை வச்சு அடிக்க வேண்டியதான். கிட்ட போகலாம். காலி, அவ்வளோதான். இல்லை இன்னும் ஒரு அடி வேணும். இதோ ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிக்கோ. ஐயோ அடிச்சிட்டு போட்டுருவாளோ. இல்லை இன்னும் ஒரே ஒரு அடி. ஐயோ இன்னும் ஒரே ஒரு அடி. காலி. இப்போ நம்ம த்ரானை முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம த்ரானை முடிச்சாச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகிடுச்சு. அடிக்கும் போது பிளாக் பண்ணிட்டாலே. ஓகே, அடிக்கிறா. ஐயோ வயிற்றுல ஊற்றுறோம். நம்மளும் அடிப்போம். ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கா, இருங்க அடிப்போம். ஓகே, அவள் கீழே வந்துட்டா. ஐயோ கிட்ட வந்துட்டான். ஐயோ கத்தி வச்சு அடிக்கிறா. இப்போ அடிப்போம். ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. சரி இதை வாங்கிக்கோ. ஐயோ இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. என்ன மிஸ் ஆகிட்டே இருக்கா. ஐயோ வாங்கிக்கோ, காலில் அடி. ஐயோ கீழே அடிக்கிறாளே. ஸ்மேக்கை போட வேண்டியதான். ஓகே, ஸ்மேக்கை போட்டாச்சு. இன்னும் முடியலை. ஐயோ எப்படியாச்சும் முடிச்சே தீரணுமே. ஓகே, நம்ம அட்டாக்கை போடுவோம். போடு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. எப்படி அவகிட்ட போகிறது? அவளே வருவாளா இல்லை நம்மளே கிட்ட போவோம்? ஐயோ கால் அடிச்சிட்டா. ஓகே, இந்த ரவுண்ட் நம்ம ஜெயிக்கணும். நம்மக்கிட்ட தான் ஹெல்த் அதிகமாக இருக்குது, ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக. ஆனால் அடிக்கிறாளே, தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கா. ஹார்ட்வேரும் போயிடுச்சு அவளுக்கு. ஓகே, ஐயோ நம்ம அடி எல்லாமே மிஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த வாட்டி கரெக்டாக ஐயோ மண்டியிலே அடிச்சிட்டா கரெக்டாக. இப்போ பாரு, ஐயோ அடிக்கிறதுக்குள்ளேயே அடிச்சிடுறாளே. அவ்வளோதான், நம்ம அடித்தாச்சு. இன்னும் ஒரு 2-3 அடி தான். காலி. இந்த அடியில் காலி. ஐயோ மிஸ் ஆகிடுச்சா. இந்த அடியில் காலி. ஓகே, நம்ம எப்படியோ த்ரானை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு யார் வரும்? ஓகே, 220 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு வெப்பன் ஏதாவது வாங்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளுக்கு லெவல் 3 வந்திருக்குது. அப்படின்னா வெப்பனும் அப்டேட்டே இருக்கும். நம்மளோட ஸ்கில்ஸும் அப்டேட்டே இருக்கும். இப்போ என்ன தந்திருக்காங்க? கோப்ரா தந்திருக்காங்க. ஓகே, அதை லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன தந்திருக்காங்கன்னா லூஸ் அ ஃபைட். அது நம்ம பிரிக்ஸ் கிட்ட தோற்றது சொல்கிறாங்க. ஓகே, இப்போ புது வெப்பனா என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். என்ன சொல்கிற? ஓகே, ஆர்மரை இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கா. அதனால் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஆர்மரை பாரு அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இது நம்மளை வாங்க சொல்லியிருக்கா. ஆனால் இது நம்ம வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை. அதனால் இது தான் வாங்க முடியும் நம்மளால். ஆனால் இதுக்கும் காசு இல்லை. ஓகே, இதுதான் ஆர்மரு. ஓகே, இதுதான் புது வெப்பன். நம்ம இந்த வெப்பன் வச்சுருக்கோம், இது புது வெப்பன். ஓகே, இதெல்லாம் வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காசு வேணும். அதனால் இன்னொரு டோர்னமெண்ட்டு போய் ஆடுவோம். ஓகே, இன்னொரு டோர்னமெண்ட்டு போய் ஆடலாம். இப்போ யாரை வர போகிறான்னு தெரியலையே. சரி பார்க்கலாம். ஓகே, மேட்மேன் வந்திருக்கான். மேட்மேன் கூட நம்மள மாதிரி கையில் நக்கிள்ஸாக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நக்கிள்ஸ் வச்சுருக்கானா இல்லைன்னா வெறும் கையில் வந்திருக்கானான்ட்டு. நக்கிள்ஸ் தான் இருக்கும், பார்க்கலாம். ஓகே, நக்கிள்ஸ் தான் வச்சுருக்கான். ஓகே, ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் நக்கிள்ஸ் தான் வச்சுருக்கோம். ஐயோ பறந்துடான் வரானே. கரெக்டாக அடித்தாச்சு ஒரு தடவை. ஐயோ இந்த வாங்கி கூட. ஓகே, இவங்கிட்ட பர்ஃபெக்டாக அந்த அடி கரெக்டாக கொடுத்தாச்சு. பர்ஃபெக்டாக இவங்கிட்ட மட்டும்தான் ஒர்க் ஆகிடுச்சு அந்த அடி. ஓகே, இவனை ஒரு ஸ்மேக்கை போட்டோன்னே கேம் முடிஞ்சிச்சோம். அவ்வளோதான், ரவுண்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ரவுண்டு 1. நெக்ஸ்ட் ரவுண்டில் பார்க்கலாம். ஆனால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இவன் மட்டும்தான் அடி வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, காலில் அடிக்க பார்க்குறான். அப்படியே பிடிச்சி வச்சு. ஓகே, மண்டையிலேயே ஒன்று கொடுத்தாச்சு. வாங்கிக்கூட. ஐயோ மிஸ் ஆகிட்டானே. பரவாயில்ல, இந்த வாட்டியாச்சும் வாங்கிக்கூட. ஐயோ காலில் அடிக்கிறானே. இந்த வயிற்றுல குத்தாதடே. இறா. ஆஹா, எப்படியோ நம்மளும் மிஸ் ஆகிட்டோம், அவனும் மிஸ் ஆகிட்டான். ஐயோ வயிற்றுல குத்துறான்டா அந்த வேப்ப. ஐயோ 2வது வாட்டி வயிற்றுல குத்துறியாடா. சரி கிட்ட வாடாடி. ஐயோ காலில் குத்துறான். நேட்டே வயிற்றுல குத்தாதடே. கிட்ட மட்டும் நீ வாடா. இப்போ காலிடா, நீ செத்தடா. அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு அடி தான். ஸ்மேக்கு போட்டு இந்த ரவுண்ட்லேயும் ஸ்மேக்கு போட்டு முடிச்சிட்டோம். போன ரவுண்ட்லேயும் ஸ்மேக்கு தான் போட்டேன் உனக்கு. ஓகே, இவங்ககிட்டேருந்து ஒரு 230 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஏதாவது ஆர்மரு இல்லைன்னா வெப்பன் ஏதாவது வாங்க முடியுதான்னு பார்க்கலாம்.
ஓகே. இன்னும் கொஞ்சம் காயின் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டுதான். ஓகே. அதனால வந்து உனக்கு சர்வைவல் வந்து ஓப்பன் ஆயிருக்குதுன்னு சொல்கிறான். அதில் வந்து நீ வந்து அதில் கூட எனிமீஸ் வந்து பவர் ஆகிட்டே இருப்பாங்க. போக போக வந்து ரவுண்ட் ஏற ஏற எனிமீஸ் பவர் ஆகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம போயிட்டு வெப்பனும் இல்லைனா ஆர்மரும் ஏதாவது வாங்கலாம். ஆர்மர் வாங்கி அந்த பிரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே வாங்கலாம். எது வாங்கலாம்? இல்லை, இந்த ஹெல்மெட் வாங்கலாம். ஓகே, ஹெல்மெட் வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு மறுபடியும் வந்து சம்பாதிக்க வேண்டியும் வெப்பன் வாங்க. ஓகே, மறுபடியும் போயிட்டு டோர்னமெண்ட்டு தான் ஆடி ஆகணும். இல்லை, சர்வைவல் வந்துருக்குதுன்னு சொல்லியிருக்கா. சர்வைவல் போய் ஆடணும். அது ஆடினா தான் வந்து நம்மளால் வந்து அந்த பிரிக்ஸை அடிக்க முடியும். ஓகே, சர்வைவல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சர்வைவல் அடித்து நம்ம காயின்ஸ் ஜெயிக்கணும். மறக்காமல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து இதில் மொத்த பேரும் நிஞ்சான் தான் இருப்பாங்க. ஓகே, அவன் பெரிய கத்தி வச்சுருக்கானே. ஐயோ. ஓகே, ஃபஸ்ட் அடி வாங்கிட்டான். கரெக்டாக ஹெல்த்து பயங்கரமாக குறையுது அவனுக்கு. ஓகே, கரெக்டாக குத்தி வச்சு ஐயோ கீழே அடிக்கிறான். இதை வாங்கிக்கோடா. கால்லேயே கரெக்டாக அடித்தாச்சு. ஓகே, இப்போ ஒரே ஒரு அடி அடித்த காலி. அவனை காலி. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிறவன் இது கொஞ்சம் சர்வைவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அடித்தோடனே ஹெல்த்து பயங்கரமாக குறையுது ஆப்போனண்ட்டுக்கு. அவன் அடித்தாலும் அந்தளவுக்கு குறையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. கரெக்டாக அடித்தாச்சு அவனுக்கு. அவ்வளோதான் அவனுக்கு பர்ஃபெக்ட் சர்வைவலில். ஆனால் சர்வைவல் வந்து இந்த பர்ஃபெக்ட் வந்து இந்த கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அந்த டைமண்ட் தரத்துக்கு இது கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, இவளுக்கும் பர்ஃபெக்டாக இல்லை ஒரே ஒரு அடி. ஐயே, அடிச்சிட்டாலே. ஓகே, பர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஆனால் ஹெல்த்து நம்மளுக்கு இன்னும் குறையில அந்தளவுக்கு. கரெக்டாக அடிச்சிட்டோம் நம்ம. ஐயோ, அவள் அடிச்சிட்டாளா? ஓகே, சீக்கிரம். ஓகே, காலையே அடிச்சிட்ருக்கோம் கீழேயே. ஓகே. ஐயோ, வயிற்றுலேயே குத்திட்டோம். ஐயோ, என்ன இது அடிக்கவே முடியல. அவ்வளோதான் காலி. ஃபஸ்ட்டு வந்து எடுத்துன்னு அடி நல்லா வாங்கினா அதுக்கப்புறம் திரும்பி அடிக்க ஸ்டார்ட் ஆகிட்டா. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து யார் வரா? ஓகே, அந்த பிரிக் வச்சுருந்த குச்சி மாதிரி தானே இருக்குது. ஓகே, இவன் நம்ம பிரிக்கை நினச்சிட்டு அடிப்போம். வாங்கிக்கோடா. கிட்ட வாடா. இதை வாங்கிக்கோ, காலையே வாங்கிக்கோ. இதே மாதிரி தான் அவனையும் பிரிக்கையும் நான் வந்து காலையே அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலையே வச்சு அப்படியே மிதிக்கிற மாதிரி. ஓகே, இவனை மண்டையிலே அடித்து நம்ம ஜெயிச்சாச்சு. ஆனால் நம்ம ஹெல்த்து கொஞ்சம் போயிருக்குது. 70% வரைக்கும் போயிருக்குது. சரி, 70% இருக்குது. மிச்சர்லாம் போயிட்டு நம்மள மாதிரி இவனும் வச்சுருக்கான். ஓகே, நம்ம ஃபஸ்ட் அடி அடிச்சிட்டோம் அவனை அடிக்கிறது முன்னாடி. அவனும் அந்த மாதிரி பண்ணுறான். ஐயோ, மிஸ் ஆகிடுச்சு. அவன் எங்கேயோ இருக்கும். ஐயோ, நம்ம மாட்டிக்கணும். ஐயோ, நம்ம மொத்த எழுத்தையும் குறைச்சிட்டானே ஒரே ஒரு அடியில். இருடி, அவனை எப்படி ஸ்மாக்கு போட்டாச்சு. ஐயோ, சரி, அவன் தான் நம்மள ஸ்மாக்கு போட்டானா? ஓகே, அவன் ஸ்மாக்கை போட்டு நம்மளை முடிச்சிட்டான். இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து ஓகே, நீ வந்து ஒரு தெரிஞ்ச பிளாக் ஸ்மித்தை வந்து ஒரு அப்டேட் பண்ணுற சொல்கிறாருன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஆனால் வந்து இப்போ வந்து இவன் நார்மலில் இருக்கான். இவன் அடிக்கலாமே, இல்லை டோர்னமெண்ட் போகலாம். டோர்னமெண்ட் ஆடில் இருக்குது. பிரிக்கே போயிட்டு அடிச்சுட்டு வரலாம். இப்போ பிரிக்குக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்க போகிறோம். இப்போ இவன் நார்மலில் தான் இருக்கான். போன வாட்டி ஆடும்போது இன்சேமில் இருந்தான். அதனால தான் போட்டு அடிச்சுட்டான். நம்ம அடித்ததெல்லாம் ஒர்க் ஆகலை. இந்த வாட்டி வந்து நார்மலில் தான் இருக்கான். படிக்கிறவனுக்கு அடிக்க மட்டும் பாருங்க. அந்த கால் வச்சு அடிக்கலாம்னு சொல்லியிருக்கானா, அது பிளான் பண்ணியிருக்கோம். அது அடிக்க முடியுமா பார்க்கலாம். அடிக்க முடிஞ்சிச்சுன்னா கால் வச்சு அடித்து போடுறதெல்லாம். ஓகே, ஃபஸ்ட் அடியை பயங்கரமாக வாங்கிட்டான். ஓகே, மண்டையிலே ஒரு கிரிட்டிக்கல். ஓகே, காலில் அடி. ஓகே, ஐயோ, மண்டை காலி. அவ்வளோதான். கிரிட்டிக்கல் ஹெட் பிளாக் பண்ணிருக்கான். இப்போ பாரு அடியை மட்டும். ஐயோ, தடுத்துட்டான். ஓகே, எப்படியும் உங்க கூட சண்டை. ஐயோ, இப்போ எப்படி இவனை அடிக்கிறது? எப்படியாச்சும் அடித்து தான் தீரணும். ஆனால் வந்து நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். ஒரு கன்ஃபார்மாக நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். நான் சும்மா தான் சொன்னேன். போன வாட்டி பிரிக்ஸ் அடித்ததுக்கே நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம். ஆனால் அந்த காலில் அடிக்கிற மட்டும் இன்னும் அடிக்கலை. அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு ஸ்மாக்கு போட்டாச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே. இந்த வாங்கிக்கோ, ஹெட்டு கிரிட்டிக்கல். ஓகே, இந்த ஹெட்டு மறுபடியும் கால்லேயே ஹெட்டு. இப்போ பாரு அடிய மாட்டோம். ஐயோ, மிஸ் ஆகிட்டானே. கிட்ட வாடா. அந்த கால் அடியை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இருங்க. கிட்ட வந்துட்டோம். 1 2 3 கிட்ட வாடா. இன்னும் கிட்ட. ஐயோ, அவன் எகிரி வந்து அடிச்சிட்டானே. இன்னும் ஒரே ஒரு அடியில் அவனை முடிச்சு தள்ளிடுறேன்.
கிட்ட ஓடாடி. இதோ 1, இதோ 2, இதோ 3, இதோ 4, 5 போடு. காலில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். 6 அடி அடிச்சிட்டான் அப்படியே. அச்சோ, அவனும் கிரிட்டிக்கல் ஹிட் தந்துட்டானே. ஆனால் அவன் நம்ம தான் ஜெயிக்க போகிறான். நம்மக்கிட்ட தான் ஹெல்த் அதிகமாக இருக்குது. அச்சோ, ஆனால் அவனும் அடிக்கிறானே. இதோ வாங்கிக்கோ. அந்த அடியிலே அவனை முடிச்சு தள்ளுறேன்டா. மிஸ் ஆயிட்டான். கிட்ட ஓடாடி, கிட்ட ஓடா. இப்போ பாரு உன்னை ஸ்மாக்கு போடுறேன். அவ்வளோதான், இவனை ஸ்மாக்கு போட்டு முடிச்சாச்சு. இந்த பிரிக்கை வந்து நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ யார் இருப்பானா, நீடல்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னு கேட்டு பார்க்கலாம். நீ வந்து என்ன அடிச்சிட்டியா? என்னால் இதை புரிஞ்சிக்கவே முடியல. சரி, அதுக்கப்புறம் நீ வந்து இவங்களாம் அடித்தனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. வந்து வாழ்க்கையில் வந்து அண்டர் வேர்ல்டு வா சொல்கிறேன். அதெல்லாம் வர முடியும். அதெல்லாம் அப்புறமா போகலாம். ஓகே, இப்போ இதெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் காசு கொடுக்கணும். அதனால் வேணாம். லேட்டர்னு கொடுத்து தள்ளிட வேண்டியதான். ஓகே, நம்ம எப்படியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரிக் அடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம வெப்பனெல்லாம் வாங்க வேண்டியதான். காசு ரொம்ப அதிகமாக சேர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த நீடில் மாதிரி இருக்குமே, இதுதான் இது. ஓகே, இதுதான் நம்ம வாங்க போகிறோம். ஓகே, வாங்கிடலாமா? ஓகே, வாங்கிடலாம் வெப்பனை. ஓகே, வாங்கியாச்சு நம்ம வெப்பனை. ஓகே, வந்து நம்ம இப்போ வெப்பன் வாங்கினோடனே இன்னும் 1 நிமிஷம் ஆகும்னு சொல்லுதுமே. அதுக்கு வந்து இன்னும் ஒரு டைம் தரியான்னு கேட்குது. தர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இப்போ ஆர்மரும் வந்து வாங்கணும். ஓகே, ஆர்மர் வந்து வாங்கணும். ஓகே, இப்போ வந்து நம்மளால் வந்து இதை 95 கொடுத்து இதை அப்டேட் பண்ண முடியும். இதுக்கும் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபைட் போகலாம். ஃபைட் போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஓகே, இப்போ இம்பாசிபிள் இருக்கான். நம்ம வேணும்னா வந்து நீரில் வந்து அடிக்கும் போது வந்து இதில் நடுவில் இருக்கிறது எல்லாமே கட் பண்ணுற இந்த ஃபைட்டெல்லாம் நீரில் அடிக்கிறது மட்டும் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போகும். நீரில் அடிச்சினும் வந்து பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அதை மட்டும் பண்ணலாம். இப்போ வந்து நீடில் வந்து இம்பாசிபிள்லேருந்து ஓரளவுக்கு நார்மலாக ஹார்டு வந்துட்டானா அப்போ வந்து அவளை அடிக்கிறது மட்டும் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து நான் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த டோர்னமெண்ட்டு இதெல்லாம் எப்படி ஆடுவோன்ட்டு. அதனால் வந்து நம்ம வந்து வெப்பன் ஆர்மராக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீடில் அடித்து அதுக்கப்புறம் லிங்க்ஸோட பாடி கார்டு மட்டும் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அந்த பிரிக்ஸோட வெப்பன் வச்சுருக்கோம். ஒரு சூட்டு எல்லாமே ஓரளவுக்கு லெவலப் போயிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ லெவல் 4 இருக்கோம். முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த வீடியோ வந்து அப்போ கட் பண்ணும்போது வந்து நம்ம லெவல் 3 தான் இருந்தோம். இப்போ வந்து நம்ம லெவல் 4 இருக்கோம். இப்போ போயிட்டு அந்த நீடல்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த நீடல் அடிச்சுட்டு மிச்சம் பேரே அடிப்போம். ஓகே, இப்போ ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, இப்படி அடித்தா இப்படி கரெக்டாக அடிக்குது. ஓகே, இப்படி அடித்தா ஓகே, கீழே அடிக்கிறது இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து இப்படி அடிக்கிறது. ஓகே, நம்ம ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு ஃபைட்டில் போகலாம். இப்போ நீட்டில் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருப்பா. ஓகே, ஏன்னா வந்து நம்ம லெவலும் இன்க்ரீஸ் இருக்குது. வெப்பனும் அப்டேட் ஆகிடுச்சு. ஈஸியில் இருக்கா. ஓகே, இந்த நீடில் வந்து எப்படி ஈஸிக்கு வந்தான்னா இந்த நீடில் வந்து நான் வந்து முன்னாடியே வந்து இந்த நீடில் அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வேல்கனோன்னு ஒருத்தன் சொன்னேன் தெரியுமா? அங்கே உள்ளே போயிட்டு அந்த வேல்கனை அடிச்சிருக்கேன். அந்த வீடியோ வேணால் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஆனால் அடிக்கிறதுனா அந்தளவுக்கெல்லாம் அடிக்கலை, ஓரளவுக்கு அடிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் லெவலில் அப்டேட் எடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு அடி நம்மளோட அடி வாங்கிக்கோ. அவ்வளோதான். இந்த பிரிக்ஸோட வெப்பன் வேணால் செமையாக இருக்கும். இது வந்து ஸ்டீல் பேஸ்டன். ஆனால் இது கரெக்டாக ஹெட்லேயே தான் அடிக்கும். ஓகே, இதுக்கு வேணால் வந்து இந்த வெப்பனை வச்சு யாரையாச்சும் அடிக்கிறது வேணால் நான் காட்டுறேன் வீடியோவை. இல்லையே, இந்த வெப்பனை வச்சு அவ்வளோதான். இந்த வெப்பனையும் அப்டேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த வெப்பனை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டலாம். ஐயோ, கரெக்டாக வயிற்றுலே குத்திட்டாலே. சரி, ஓகே, கேம் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். 2 ஹெட் ஹிட்டு பாதி ஹெல்த்துக்கு போயிடுச்சு. ஐயோ, ஸ்மேக்கெல்லாம் போடுறாளே. ஆனால் நம்மக்கிட்ட தான் ஹெல்த் அதிகமாக இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் பொறுமையாகவே ஆடலாம். ஓகே, நம்ம வந்து கற்றுக்கணும். ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ராக்டிஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்கில் பண்ணுறது தெரியுமா? இப்படி காலை தூக்கி மேலே அந்த ஸ்கில் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இவன் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். எது நான் டிஃபீட் ஆகிட்டேனா? இது வந்து இம்பாசிபிள். ஆனால் வந்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு அப்புறம் இருக்கிற லிங்க்ஸும் யாருமே உன்னை சும்மா விட மாட்டாங்க. எல்லாருமே உன்னை பனிஷ் பண்ணுவாங்க ஷேடோன்னு கேட்குறான்.
இந்த கேம் வந்து பிடிக்குமான்னு கேட்குறா. அது அப்புறமா நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அவனும் இம்பாசிபிளாக தான் இருக்கான். ஓகே கைஸ், இப்போது வந்து நான் வந்து நீடில் அடித்ததுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கோஸ்ட்டு தான் அடிக்க போகிறோம். ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ பெருசாக போகும். நடுவில் வந்து நம்மளுக்கு தெரியும் இந்த டோர்னமெண்ட்டு, இந்த சர்வேவில், இந்த டியூவல் தான் ஆட போகிறோம். ஓகே, இப்போ இந்த கோஸ்ட்டு சொல்கிறான்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு லிங்க்ஸ் வந்து ஈஸியாக அடித்து தோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணப்போ அந்த லிங்க்ஸ் இல்லை, பின்னாடியிருந்து வந்து லிங்க்ஸ் வந்து கழுத்துலேயே அடிச்சுட்டானா. அதனால் வந்து இவன் வந்து அவனுக்கு வந்து அடிமையே ஆயிட்டானா இந்த கோஸ்ட்டு. ஓகே, இதுதான் இவனோட கதை. இப்போ இவனை வந்து தோக்கடிப்போம். ஃபைட் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஆனால் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேன்னா சப்போர்ட் பண்ணுங்க. நானும் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் போடுறேன், ஒரு ரீச்சும் இல்லை. அதனால் வந்து நீங்களாம் கண்டிப்பாக வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது கேம் வேணுமான்ட்டு. அப்படியே வந்து ஷேரும் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கிராணி வந்து ஹார்ட் மோட் வந்து என் ஃப்ரெண்டு தான் கேட்டேன், வேறு யாருமே கேட்கல. அதுவும் கேட்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் யாருமே கேட்கல. அதனால் வந்து யாராவது வந்து கமெண்ட் பண்ணி ஏதாவது கேளுங்க வேணும்ண்ணா கேமு. ஓகே, இப்போ வந்து கேமுக்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவன் வந்து அடிச்சுட்டு நம்ம வந்து அவனை ஷாக்கு கொடுத்து அவன் வெப்பனே எடுத்தாச்சு. நம்ம சோகத்து கதையில் வந்து அதை வந்து நம்ம சொல்லவே மறந்துட்டோம். அந்த 2 வீடியோட டிஸ்கிரிப்ஷன், ஐயோ அடிக்கிறானே, ஐயோ என்னடா பயங்கரமாக அடிக்கிற, அவனுக்கு ஹார்ட்வேர் போயிடுச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. டேய் தம்பி இருடே, அடிக்காதடா, ஐயோ படுக்க போட்டுருவானோ. அந்த 2 வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். வேறு எதாவது கேம் வேணும்னா கூட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இவனும் நான் அடிக்க பார்த்துட்ருக்கேன். ஒரே ஒரு அடி தான் காலி, அவ்வளோதான். ஒரே ஒரு அடியில் வந்து காலி ஆகிட்டான். இப்போ வந்து ரவுண்ட் 2 இதில் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் இந்த கத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ஐயோ பறந்து வந்து அடிக்கிறானே. இந்த மாதிரி பெரிய கத்தி வச்சுருக்கவங்கலாம் கிட்ட போயிடுங்க. கிட்ட போனோன்னா அந்த பெரிய கத்தி ஒர்க் ஆகாது. ஓகே, பறந்து வந்து அடிக்கலை. ஓகே கரெக்டாக, ஐயோ பறந்து வந்து அடிக்கலாம் சொல்கிறதுக்குள்ளே அடிக்கிறானே. வாங்கிக்கூட தப்பிச்சிட்டான்டா. நம்மளும் பின்னாடி போயிட வேண்டியது. இந்த காலில் வந்து கீழே அடிக்கிறது பயங்கரமான அடி. ஓகே, அவனுக்கு வந்து பயங்கரமான டேமேஜ் போட்டாச்சு. இன்னும் 2-3 அடியில் செத்துருவான். அவன் செத்துவானே அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாம். ஐயோ கிட்டே வரமிட மாட்டேங்கிறான். ஐயோ குத்திட்டான்டா. ஐயோ மண்டியில் இருடே. ஐயோ ஒரு 2 செகண்டில் வந்து எப்படி அடிக்கிறான் பார்த்தீங்களா. இதுதான் இவங்களாம் நம்பவே கூடாது. இதே மாதிரி தான் நீங்கள் எவனுக்காச்சும் கேப் கொடுத்தீங்க எனக்கு இதே மாதிரி மண்டையிலே போட்டு அடிப்பான். ஆனால் நம்ம அதுக்கு முன்னாடி அடித்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு அடி தான் காலி. இல்லை இன்னும் ஒரு அடி, அவ்வளோதான். பறந்து போயிடான். ஸ்கேட்டிங் அடிச்சுட்டு போய் விழுந்துட்டான். ஓகே, ஒரு 1000 ருபீஸ் தந்திருக்காங்க. 1000 ருபீஸ் 1000 ருபீஸ் அண்ட் 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து டிஃபீட் ஆனது வந்து நான் வந்து வருத்தப்படலை. இது வந்து லிங்க்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அவன் வந்து உன்னோட எல்லா மூவ்ஸும் கற்றுக்கணா, அதுக்கப்புறம் வந்து உன்னை எப்படி டிஃபீட் பண்ணோன்னு அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே கைஸ், இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம வந்து டேண்டியும் லிங்க்ஸ் அடிக்கலாம். தேங்க்யூ கைஸ்.